ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோடய தங்கச்சிங்களுக்கும் உங்கள் டெலிப்ரோ பேசுகிறேன். என்னோடய சேனலை விரும்பி பார்க்குற எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். இன்றைக்கி ஒரு மாடல் ப்ளவுஸில் பேக் சைடு எவ்வளோ சிம்பிளான மெத்தடில் ஒரு மாடல் போடலாங்கிறத காமிக்க போகிறேன். அதுக்கு நமக்கு கேன்வாஸ்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் நம்ம கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி ஒட்டி ட்ராயிங் பண்ணி ரொம்ப வேலை இழுக்கும். ஆனால் இதில் ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ஆனால் டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃபினிஷிங் கண்டிப்பாக கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இப்போ பேக் சைடு நம்ம வெட்டி எடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. நான் லைனிங்கில் தான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். லைனிங் தான் கரெக்டான அளவு. இந்த இருக்குது, பாடி பீஸ் இருக்குது. இதில் நம்ம நெக்கு எந்த மாதிரி நெக் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இதில் நான் சிம்பிளான நெக்கு தான் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பேக் சைடு கட் பண்ண பாடி பீஸ் போட்டுக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் இந்த பார்டர்னாலும் சரி, இல்லை சேரீயில் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட்ஸான கலர் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்டர் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ இந்த 2 சைடு பார்டர் இருக்குன்னா அந்த ஒரு சைடு பார்டர் நம்ம வெட்டி எடுத்தோம்னா அதை நீங்கள் 3 பீஸாக போட்டு வெட்டிக்கோங்க. அதாவது ஷோல்டர்லேருந்து கீழே ஒரு 12 இன்ச்சு வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 12 இன்ச்சு எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பார்டரோட அளவு ஒரு 4-4.25 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. அப்போ இது 3 பீஸாக நம்ம போட்டோம்னா கரெக்டாக அந்த 12 இன்ச்சு வந்துடும். இப்போ நான் அந்த பார்டரை 3 பீஸாக நான் வெட்டி எடுக்கிறேன். உங்களுக்கு பார்டர் பீஸை நான் 3 இதாக வெட்டி எடுத்துட்டேன். இந்த 3 பார்டர் பீஸையும் தனித்தனியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பார்டரை மட்டும் ஜாயின் பண்ணணும், இதில் சேர்த்து ஜாயின் பண்ணக்கூடாது. நான் இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். தனித்தனியாக இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமாட்டி இந்த பீஸை இதுக்கு மேலே வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த லைனிங்கில் நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம்ல நெக்கு, அதை இதுக்கு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த ட்ராயிங் எந்த மாதிரி நெக்கு வரைஞ்சிருக்கீங்களோ அதில் அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்கணும். இதை நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம இந்த 3 பார்டர் பீஸ் வெட்டியிருக்கோம் இல்லையா, இதை 3ஐயும் நான் ஜாயின் பண்ணுறேன். அடுத்த பீஸ் ஜாயின் பண்ணுறேன். இப்போ இந்த பார்டர் பீஸை 3ஐயும் ஜாயின் பண்ணிட்டேன். இது பார்டருங்கிறனால நம்ம ஜாயின் பண்ணுறோம். இல்லை சேரீ கலரில் வேறு கான்ட்ராஸ்டான கலர் இருந்துச்சுன்னா நம்ம இந்தளவுக்கு ஒரு சைஸில் அந்த கலருக்கு ஏற்ற பீஸ் நம்ம எடுத்து தனியாக வெட்டிக்கலாம். ஜாயிண்ட் போட வேண்டியதில்லை. இப்போ நான் அந்த பேக் சைடு எடுத்திருக்கேன். பேக் சைடு பாடி பீஸு, அதுக்கு மேலே இந்த பார்டர் வைக்கிறேன். இந்த பார்டரை வச்சதுக்கப்புறமாட்டி நம்ம லைனிங்கில் ட்ராயிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கழுத்து நம்ம எந்த மாதிரி மாடல் ட்ராயிங் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த வரைஞ்சிருக்கேன். அதை கரெக்டாக சென்ட்ரு பண்ணிக்கோங்க. சென்ட்ரு பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் ட்ராயிங் பண்ணியிருக்கீங்களா, அதில் அப்படியே அந்த ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் வெட்டிட்டேன். இது வெட்டி இதில் எடுக்கிற அந்த பீஸை எனக்கு வெட்டிட்டேன்னா நீங்கள் இந்த அர்க்காத் பண்ணிக்கோங்க. இந்த அர்க்காத் பண்ணால் தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமாட்டி இந்த லைனிங்கை மட்டும் நீங்கள் எடுத்து நல்லா கீறிக்கோங்க. இப்போ இந்த லைனிங்கை அடித்து இழுத்து டைட்டாக பிடிச்சி ஓரத்தில் அந்த எஜ்ஜு தையல் போடுங்க.
இந்த தையல் எவ்வளோக்கெவ்வளோ எஜ்ஜு தையல் போடுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ ஃபினிஷிங் கிடைக்கும். தையல் கீழே இறங்காமல் கரெக்டாக அந்த ஃபினிஷிங்கை பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த எஜ்ஜு தையல் போடுறத வச்சு தான் நமக்கு அதில் பைப்பிங் கிடைக்கும், நல்லாயிருக்கும். லைனிங் அப்படியே உள்ளே திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு நம்ம அந்த எஜ்ஜு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதே அளவுக்கு திருப்பி அந்த லைனிங் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி, அதாவது நம்ம அதை ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா எஜ்ஜு தையல், அந்த தையல் மட்டும் தெரிகிற மாதிரி திருப்பி அதே மேலே ஒரு தையல் போடுங்க. லைனிங்கை உள்பக்கம் திருப்பிக்கிட்டு நான் இப்போ இதில் வந்து அந்த எஜ்ஜு தையல் போட்டிருக்கேன். இப்போ வந்து கரெக்டாக அதில் பைப்பிங் மாதிரியே உங்களுக்கு தெரியும். நல்லா பாருங்கள், நம்ம இதுக்குன்னு தனியாக பைப்பிங் பீஸ் கொடுக்க வேண்டியதே கிடையாது. இதிலே கரெக்டாக அந்த ஃபினிஷிங் பைப்பிங் கிளியராக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை முடித்ததுக்கு அப்புறமாட்டி இந்த நெக்கில் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு பார்டர் இந்தளவுக்கு தான் இருக்குது. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன மாடல் முடியுமோ அதை பார்த்துக்கலாம். பேக் சைடு திருப்பிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வசதியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேக் சைடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த பேக் சைடு திருப்பிட்டு நான் ஒரு நெக்கு போடுறேன். சும்மா சிம்பிளான மாடல் தான். இதை ஒரு சைடு நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு அந்த லைனிங்கை கனெக்ட் பண்ணி கரெக்டாக இன்னொரு சைடு அப்படியே வச்சுருங்க. அதான் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு லைட்டாக ஒரு டச் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் என்ன ட்ராயிங் பண்ணிங்களோ அது அப்படியே ஆப்போசிட் வந்துடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே வராது, ஒன்று போல் இருக்கும். ஒயிட் கலரில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். நான் கலரில் போட்டிருக்கேன். அது நெக்கு கரெக்டாக வந்துருச்சுங்களா? இப்போது இந்த பேக் சைடு வச்சு நீங்கள் அதில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ட்ராயிங் பண்ணதுலேயே நான் ஒரு தையல் போட்டேன்னா அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம்ல, அதை போக தவிர்த்து அந்த பார்டர் பீஸை நீங்கள் ஓரத்தில் கனெக்ட் பண்ணி வெட்டி எடுத்துருங்க. இதுக்கு கேன்வாஸ் ஒட்டி ட்ராயிங் பண்ணி சிரமப்படணும்னு அவசியம் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லரிங் இப்போ பலர்றவங்க கூட இந்த மாடல் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நான் வந்து நம்ம என்ன மாடல் வரைஞ்சோமோ அது இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ இது மேலே வந்து நீங்கள் லேஸ் வச்சுக்கலாம். இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த லேஸ் வச்சிங்கனாலும் ஓகே தான். இந்த லேஸ் வைக்கிறத விட இந்த துணியிலே நீங்கள் பைப்பிங் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சில பேருக்கு லேஸ் பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாடல் லேஸ் பிடிக்குதோ அந்த லேஸ் இதில் அப்படியே பதிச்சிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். நான் வந்து பெரும்பாலும் லேஸ் வைக்க மாட்டேன். இந்த துணியிலே தான் நான் பைப்பிங் வச்சுருவேன். இந்த இருக்குல்லையா, அந்த பைப்பிங் பீஸ் வந்து அந்த எம்மிங் பண்ணுறதுக்கு தப்போம்ல, கிராஸில் எடுப்போம்ல, அது மாதிரி கிராஸில் எடுத்துக்கோங்க. நல்ல லென்த்தானதை எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கால் இன்ச்சு தையல் போட்டிருக்கோம். மீதி பிசுரை வந்து வெட்டி விட்ருங்க. நம்ம அந்த தையல்லேருந்து
தைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி துணியை விட்டுட்டு மீதியை வெட்டி எடுத்துருங்க. சாதாரண ப்ளவுஸில் நம்ம எம்மிங்க்கு தப்போம் இல்லையா, அது மாதிரி தான் இதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பார்டரில் கனெக்ட் பண்ணி கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சு அப்படியே தையல் போடுங்க. நீங்கள் என்ன ஷேப்பில் போட்டிருக்கீங்களோ அதே ஷேப்பில் அப்படியே போட்டுட்டே வாங்க. இந்த டேனிங்கில் அப்படியே மடிச்சுக்கோங்க. இது நம்ம எப்பயும் தைக்கிற மாதிரி தான். இந்த பிசுரை கொஞ்சம் கரெக்டாக வெட்டினீங்கன்னா வெளியில் வந்து பிசுறு தெரியாது. பிசுறு தெரிஞ்சு அசிங்கமாக இருக்கும். பிசுறு தெரியாமல் இருந்தால் தான் நம்மளோட ஃபினிஷிங் நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த பைப்பிங் பீஸில் ஜாயின் பண்ணிட்டேன். இதை அப்படியே நீங்கள் வந்து மடித்து ஓரத்தில் ஒரு எட்ஜ் தையல் போட வேண்டியது தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த பீஸை ஃபுல் கிராஸில் எடுங்க. அப்போ தான் இடையில சுருக்கு வராமல் இருக்கும். பேக் சைடு மாடல் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த லைனிங்கில் கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக நான் ரஃப்பாக ஒரு தையல் போடுவோம் இல்லையா, அது போட்டுக்கோங்க. பேக் சைடு வெட்டி எடுத்துட்டோம். கரெக்டாக அந்த 15 இன்ச்சு போக ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அதில் வந்து இந்த பாடி பீஸில் நம்ம மடித்து தைச்சோம்னா ஃபினிஷிங் கிடைக்காது. அதுக்கு பேர் ஒரு பீஸு ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியதான். எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இதுலேயும் அது மாதிரி ஓரத்தில் எஜ்ஜு தையல் போட்டுருங்க. எஜ்ஜு தையல் போட்டுட்டு அந்த எஜ்ஜு தையல் போட்டிங்க இல்லையா, அதை அப்படியே வெளியில் தெரிகிற மாதிரி இன்னொரு எஜ்ஜு தையல் போட்டுருங்க. அந்த லைனிங் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி. நான் பெரும்பாலும் எல்லா ஸ்லீவு பேக்கு சைடு எல்லாத்துலேயுமே இது மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுவேன். இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் ஃபினிஷிங் கிடைக்கும் நம்மளுக்கு. லைட்டாக பைப்பிங் மாதிரியும் தெரியும், நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு சுருக்கடிக்காமல் இப்படி கரெக்டாக நீட்டாக உட்கார இடுப்பில். மற்ற மாதிரி இதிலே மடித்து தைச்சிங்கன்னா ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு வரும். இது வந்து உங்களுக்கு அப்படியே அந்த மாதிரி வரவே வராது. ஏன்னா சப்போஸ் இந்த கிரேப் சில்கில் சேரீலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கும். இப்படி பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணி இடுப்பில் ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணி மடித்து தைச்சிங்கன்னா இந்த ஸ்டிப்னஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இது தைச்சி முடிச்சுட்டு ஒரு 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி தையல் போட்டிங்க. இது போக இன்னும் 2 தையல் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டிப்னஸ் கிடைக்கும். அது விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. நான் வந்து எல்லா மாடல் ப்ளவுஸில் அது கம்பல்சரி நான் போடுவேன். அதாவது கீழே ஒரு எஜ்ஜு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது பக்கத்துலேயே ஒரு இடத்தையல். அதே மாதிரி இங்கே மேலே 4 தையல் தெரியும். இது போடணும்னு கட்டாயம் கிடையாது.
போட்டால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பேக் மாடல் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் மாடல். இது இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்டர் கொஞ்சம் கான்ட்ராக்டான கலர்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். திருப்பி அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இல்லை இதை விட சூப்பராக மாடல் சொல்லித்தரேன். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் விருப்பப்படுற மாதிரி நிறையா மாடல் நான் போட்டு காட்டுறேன். அதுவும் இல்லாமல் பஃப்கை வந்து எனக்கு 16 வகை பஃப்கை தெரியும். எனக்கு தெரிஞ்சு 16 தெரியும். அதுலேயும் நான் உங்களுக்கு கம்பல்சரி எல்லா மாடலும் உங்களுக்கு சொல்லித்தரேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். பாய்.